Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோஸில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு 3-4 கால் நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் ஓரியன்டாகவே நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போட்டிருந்தோம். அதே மாதிரி ஆர்எஸ்ஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளோட எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குரிய வந்து ஒரு இமேஜ் வந்து நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விங் வந்து லோ ஹைக்குள்ளே ஒரு ஹையர் லோ வச்சுட்டு அந்த ஹையர் லோவிலிருந்து ஒரு ஹையரையை பிரேக் பண்ணுறதுக்குள் நியரஸ்ட் வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. அந்த ஹை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் போயிருக்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஹெவி ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதே போட்டிருந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது கால் சைடில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து கிளியராக தெரியுது கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து குயிக் ஃபால் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இமேஜை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு சேனலாகவும் இருக்குது, ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் இருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்ட்லாம் சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 35,260ங்கிறது அடுத்த சப்போர்ட் ஜோனாக இருக்குது. கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். அதனால வந்து இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு மேலே போகலாம் இல்லை கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் ஹையர் ஹைக்கு ஈக்குவலாக போயிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் கொடுத்து ப்ரீவியஸ் ஹையர் ஹைக்கு ஈக்குவலாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டிருந்தேன் வந்தேன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஃபால் நோக்கி மார்க்கெட் போகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நியரஸ்ட் ஒரு சப்போர்ட்டில் வந்து மதிக்காததுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் செல் நோக்கி மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் செல். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டில் எதுவுமே இங்கே ஃபார்ம் ஆகாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லை நோக்கியே ப்ரீவியஸோட லோயர் லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா நாளைக்கு எப்படி பேங்க் நிஃப்டி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிளியர் கட்டாக சப்போர்ட்டில் இருந்து ஒரு புல் பேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ மந்த்லி சார்ட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் டே சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளியர் கட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மந்த்லியோட சப்போர்ட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருக்கான். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லோ கீழே தான் ஓப்பன் ஆகும். இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த லெவல் தான் இருக்குது. ஒரு 15,980ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் ஏற்படுறக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுங்கிறது நிறையா டைம் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒபே ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்டாகவே வந்து
உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்டாக இருக்குது, 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 இந்த இடத்துல ஒரு ஆக்டாக இருக்குது. இப்போ இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றினேன் அப்படின்னா இந்த லெவல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த லெவலில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரோஸில் ஆகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது கேப் ஃபில்லிங். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங்கில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதுக்கு கீழே வந்து இந்த லெவலில் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த லெவலுங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இருக்கும். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே இறக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சியில் வந்து எவ்வளோ % கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த சிங்கோட லோ, இந்த சிங்கோ லோவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23 பிரேக் பண்ணி 38 நியரஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரேஞ்சில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் 61 ரேஞ்சில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிறனால மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் நோக்கி போகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ். சப்போஸ் அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே போகணும். இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பெரிய லாங் கேண்டிலாக இருக்குது. இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆடி இருக்கிறனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலங்கிறது லோயர் லோ, உங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து டே சார்ட்டில் போட்டுக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கேண்டில் சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து மேலே திரும்பலாம், இல்லை வந்து கீழே பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் இந்த லெவல் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து மேலே திரும்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவில் இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி 9 மணிக்கு வந்து இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறா அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே நம்ம வந்து பை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.